2005ஆம் ஆண்டு துவங்கியது முதல் இன்றுடன் 35 சண்டி ஹோமமானது செய்து இருக்கிறோம். போன வாரம் நமது கணபதி சச்சிதானந்த சுவாமிகளுடைய ஆசிரமத்தில் வேளச்சேரியிலே பிரம்மாண்ட முறையிலே நடந்தது. முதல்ல இந்த வருஷம் துவங்கியவுடன் ஜனவரி மாதம் பெசன் நகர் வரசித்தி விநாயகர் கோவிலில் 10 நாட்கள் செய்தோம். அப்புறம் பாண்டிச்சேரியிலே 5 நாள், குரோம்பேட்டையிலே 5 நாள், அப்புறம் வேளச்சேரியிலே 10 நாள், ஒசூரில் 5 நாள். இது அத்தனையுமே இதில் ரொம்ப திட்டமிட்டு செய்யக்கூடிய இடம் எதுன்னா இங்கே ஒசூர் தான். நாங்கள்லாம் போய் அப்படியே உட்காந்து ஆரம்பித்தா அப்படியே மக்கள் வந்து அப்படியே தான் எல்லா இடத்துலையும் நடந்தது. ஆனால் இந்த இடத்துல ரொம்ப பொறுப்புணர்வோட நிறைய திட்டமிட்டு செஞ்சிருக்கோம். இப்போ 1956ஆம் ஆண்டு முதல் அடியனுடைய சத்குருநாதர் சாந்தானந்த மகா சுவாமிகள் தொடங்கி அனைத்துலக நலம் வேண்டி சண்டி ஹோமத்தை 10 நாட்கள், 27 நாட்கள், 48 நாட்கள், 108 நாட்கள் என்ற முறையிலே செய்து வந்தார்கள். அவ்வழியிலே கடந்த 36 வருஷங்களாக இந்த ஹோமத்தை பல ஊர்களில் அவருடைய அனுகிரகத்தினால செய்து வரக்கூடிய பாக்கியமானது கிடைத்துள்ளது. கலியுகத்தில் நமக்கு அடிக்கடி மனம் சலனம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த ஹால்ல ஒரு வார்த்தை பேசுவாங்க, அப்புறம் இங்க வந்து ஒரு வார்த்தை பேசுவாங்க, வாசல்ல ஒரு வார்த்தை பேசுவாங்க, எல்லா வார்த்தையும் மறந்து அப்படியே கடையில பானிபூரி சாப்பிட்டு வீட்டுக்கு போய் மறந்துடுவாங்க. இப்படித்தான் மக்கள் இருப்பாங்க. ஆனா இந்த மக்கள் மனசுல எப்படி எண்ணம் இருக்கும் அப்படின்னா, எப்பயும் எனக்கு சுகம்தான் வரணும், துக்கமே வரக்கூடாது, பயமே இருக்கக்கூடாது, நான் ராஜாவாகவே இருக்கணும், நான் அப்படியே கொஞ்சம் இறங்கிட்டா கூட எனக்கு மனசு கலக்கமாய். இந்த பயம், இந்த துக்கம், இந்த சோகம் இதெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் மகரிஷிகள் இந்த சண்டி ஹோமத்தை 4 வேத சாரமாக நமக்கு எடுத்து அருளியுள்ளார்கள். அப்படி பார்க்க போனா இது 700 மந்திரங்கள். 700 மந்திரங்கள்ல ஆதி மகாகாளி, ஆதி மகாலட்சுமி, ஆதி மகா சரஸ்வதி என்று சக்தி வழிபாட்டில் 3ஐயும் முழு முதற் கடவுளாக பாவித்து அவர்கள் மூலமாக பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரர்கள் இந்த உலகத்தை படைப்பதாக ரகசியத்திரயங்களில் கூறியுள்ளார்கள். இன்னைக்கு கூட மூகாம்பிகையில நமது புவனேஸ்வரி விஜய ஆசிரியர் அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்கள் இந்த மூகாம்பிகா மகாத்மியம், மகாலட்சுமி மகாத்மியம் ரெண்டும் அவருக்கு சமஸ்கிருத பிரதியே கிடைச்சிருக்கு, ஒரு ஓலைச்சுவடி பிரதி. எதுக்கு சொல்லுறோம்னா, இந்த யுகத்துல மக்கள் இந்த ஹோமத்தை எப்படியெல்லாம் செய்தாக ஆனந்தமாக இருப்பாங்கிறத பூரா மார்கழி புராணத்துல நமக்காக கூறி அருள்கிறார்கள். அவ்வழியிலே பிரம்மாண்ட முறையிலே புதுக்கோட்டை பத்ததி என்று சொல்லக்கூடிய சாந்தானந்த சுவாமிகளால் துவக்கி வைக்கப்பட்ட இந்த சண்டி ஹோமம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அது இப்ப இந்த புவனேஸ்வரி பீಠத்தை நாம ரொம்ப பிரச்சாரத்துக்கு எடுத்து ஏன் செய்கிறோம் என்றால், அந்த இடத்துல திருவையாறு தர்ம சம்பர்தனி கஷேத்திரம் மாதிரி சற்றேற குறைய 14,000 சதுரடிகள் கருங்கல்லால திருப்பணியானது முடித்து விட்டோம். 2019ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட பணி இந்த ஜனவரி மாதம் 27ஆம் தேதியில இந்த மேல இருக்கக்கூடிய பாவுகள் 96 தூண்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு 96 தூண்களையும் 950 தேவதைகள் அமைக்கப்பட்டு பாவை விளக்கு 63 பாவை விளக்கு வைத்து அதே இடத்துல அனைத்து பரிவார தேவதா சகிதமாக ஜட்ஜி சுவாமிகள் அதிஷ்டானம்,
கைவல்யானந்த சுவாமி அதிஷ்டானத்துக்கு மத்தியத்துல நடுப்புற ஜெகன்மாதா புவனேஸ்வரிக்கு கருங்கல்லையே கோவில் கட்டி முடிச்சாச்சு. இப்ப மேல அந்த தட்ப வெப்ப நிலையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய வெதரிங் கோர்ஸ் வேலை, அதுக்கப்புறமாக ஒளி அமைத்தல், பிளம்பிங் போன்ற வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாசம் 19ஆம் தேதி சாந்தானந்த சுவாமியினுடைய ஜெயந்தி மகோத்சவம். விசாக நட்சத்திரத்தன்னைக்கு சாந்தானந்த யஜ்ஞாலயால இருக்கக்கூடிய புவனேஸ்வரி தேவிக்கு பாலாலயமானது செய்ய போறோம். ஜூன் மாசம் 1, 2, 3, 4, 5 ஆகிய நாட்களில் 10 கால பூஜைகள், 8 கால ஹோமங்களுடன் விசேஷமாக கும்பாபிஷேகம் செய்ய போகிறோம். இதெல்லாம் இப்படியெல்லாம் நாம கண்டிப்பாக செய்யணும்னு அம்பாளுடைய 6/6/1962 புவனேஸ்வரி பிரதிஷ்டையாகி அந்த 60 வருஷத்துக்கு முன்னாடி சத்குரு ஓங்காரானந்த மகா சுவாமிகளும் நானும் சேர்ந்து கலந்து ஆலோசனை செய்து அரங்காவலர்கள் எல்லாம் அதற்கு உட்பட்டு எல்லாம் அந்த கருங்கல்லாலேயே கோவில் கட்டணும்னு முடிவு செய்யப்பட்டு மக்கள் சக்தி மகேசன் சக்திங்கிற மாதிரி புவனேஸ்வரியினுடைய பக்தர்கள் ஒரு பங்களிப்புனால அந்த கோவில், அந்த புவனேஸ்வரி பீடம் என்று சொல்லக்கூடிய தனியார் அறநிலையம் ஜெட்டி சுவாமி அதிஷ்டானமானது திருப்பணி செய்து பூர்த்தியாகி உள்ளது. இந்த பூர்த்தி பிரச்சாரம், கும்பாபிஷேக பிரச்சாரத்தை வாயால சொன்னா பத்தாது. அந்தந்த ஊர் மக்களுக்கு இந்த மாதிரி ஹோமங்களை செய்து அவர்கள் வழியிலேயே அந்த பீடம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கூற வேண்டும் என்பதற்காகவே எல்லா இடத்திலையும் இந்த மாதிரி ஹோமங்கள் செய்து வருகிறோம். வருகிற 21ஆம் தேதி முதல் பெங்களூர்ல 10 நாள் ஹோமம் செய்ய ஏற்பாடெல்லாம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் விவரங்கள் பின்னால் உங்களுக்கு அறிவிக்கப்படும். இந்த ஹோமம் செய்வதனால உக்கிரமான கிரக பீடைகளில் இருந்து நாம் விடுதலை அடைவோம். அதே மாதிரி எந்த விதமான கவலைகளும் நம்மளை அண்டாது. சாநித்தியம் தத்திரமே ஸ்திதம். அம்பாள் எப்பொழுதும் நம்மளோட சாநித்தியமாக இருந்து கொண்டே இருப்பார். அது அந்த தேவி கவச்சம்ங்கிற மந்திரத்தை படிச்சு பார்த்தோமே, ஆனால் நம்மளுடைய ஒவ்வொரு அங்கத்திலையும் என்னென்ன தேவதைகள் இருந்து நம்மளை பாதுகாக்கிறார்கள் என்பதை மகரிஷிகள் ஹிருதயே லலிதா தேவி உதரே சூலதாரிணி நாபௌஜ காமினி ரக்ஷேத் குஹ்யம் குஹ்யேஸ்வரி ததா அப்படின்னு ஹிருதயத்தில் லலிதா தேவியாக இருந்து கொண்டு நம்மளை காப்பாற்றுவதாக சொல்கிறது. மகரிஷிகள் அத்தனையும் பரம்பரையாக செய்து வந்த இந்த சண்டி ஹோமத்தை நாமும் இங்கே செய்திருக்கிறோம். இந்த ஹொசூர்ல நமக்கு கிருஷ்ணானந்த சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள், கிருஷ்ணாத்மானந்த சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் அவர்களுடைய சிஷ்யர்கள்லாம் வைத்துக் கொண்டு ரொம்ப அமைதியாகவும் ஆனந்தமாகவும் அனைத்து உலகத்திற்கும் பலனை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு மகத்தான யஜ்ஞத்தை 5 நாட்கள் செய்திருக்கிறார். அதுவும் நாங்க தேதி 2 பேரும் பேசிட்டு 3 மாசமா முடிச்சுட்டு இருக்கோமே தவிர, இங்க வந்து ஹோமம் ஆரம்பிக்கிற அன்னைக்குதான் அவர் சன்னியாச தீட்சை வாங்கின்னு டேட் அப்படிங்கிறது தெரியுது. அதனால அவரும் கடந்த சில வருஷங்களாக இந்த தேவி மகாத்மியத்தை உள்வாங்கி பாராயணம் எல்லாம் செய்து வருகிறார்கள். அதனால அவரும் எல்லோருக்கும் பிரார்த்தனை செய்து இந்த சண்டி ஹோமத்தை ஏற்று நமது புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீட்டத்தினுடைய கும்பாபிஷேகத்தை இந்த ஊர்ல எல்லாருக்கும் பிரச்சாரம் செய்து புவனேஸ்வரி அருள் கிடைக்கணுங்கிறதுக்காக அவரும் பிரார்த்தனை செய்து வருகிறார்கள். எல்லோருக்கும் சத்குருநாதர்களுடைய அனுகிரகமும் ஜெகன்மாதாவினுடைய பரிபூர்ண அனுகிரகமும் கிடைக்கட்டும் என்று தினமும் பிரார்த்தித்து மகிழ்கிறேன். ஜெய் குரு தத்தா, ஸ்ரீ குரு தத்தா, அவதூத் ரக்ஷ ரக்ஷா. நமது அன்புக்குரிய கிருஷ்ணாத்மானந்த சுவாமி அவர்கள் சிறிது நேரம் உபன்யாசம் செய்வார்கள்.
அனுகிரக பாஷணம், ஆசி உரை, ஹிதோபதேசம், இப்படி எல்லாம் நிறைய சொல்லலாம். அது மாதிரி அவர் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நமக்கு ஆசி உரை செய்தவுடனே தொடர்ந்து மகாபூர்ணாவதி பிரசாதங்கள்லாம் கொடுக்கப்படும் என்பதை பக்தர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோமாக. ஓ